ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி என்னோடய மார்னிங் டீயோட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்ப மாவு ரெடியாக இருக்குது. தேங்காய் பாலுக்கு ஹாட் வாட்டரில் தேங்காய் வரைச்சி ஊற்றி ரெடி பண்ணியிருக்கேன். இதை வடிகட்டிட்டு இதில் நாட்டு சர்க்கரை போட்டுருவேன். ஸோ இதுதான் எங்கள் வீட்டு தேங்காய் பால். இன்னொரு பக்கம் அரிசிக்கு உல வச்சேன். அந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் அரிசி போட போகிறேன். கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால சுல்லுன்னு மிளகு ரசம் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்தது. அதனால ரசத்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இதோ மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை போட்டுட்டு இதை அரைச்சி இது பாருங்கள், தக்காளி ரெடி பண்ணி வச்சுட்டேன். புளியும் ஊறுது. இப்போது ரசத்தை தாளித்து விட போகிறேன். தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டேன். நாட்டு சக்கரை போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டேன்னா முடிஞ்சது. ஒரு பர்னரில் நான் ரசம் தாளித்து விட்டுட்டேன். இன்னொரு பர்னரில் சாதம் கொதிச்சிட்ருக்குது. இன்னும் 5 மினிட்ஸில் அது ரெடி ஆகிடும். சாதம் ரெடி ஆகிடுச்சு. சாதத்தை வடிச்சிட்டேன். ரசமும் ரெடி ஆகிடுச்சு. நொரக்குட்டி வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிட வேண்டிதான். வடித்த சாதம் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ரசத்தை வேறு பாத்திரத்தில் ஊற்றி வச்சாச்சு. இந்த சாதம் வடித்த வடிகஞ்சை கீழே ஊற்றக்கூடாது. இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் சீயக்காய் போட்டு தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி ரசத்துக்கு தொட்டுக்க பாசிப்பருப்பு போட்டு சௌச்சௌ கூட்டு ரெடி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பாசிப்பருப்பை லைட்டாக வதக்கிட்டு இதிலே சௌச்சௌ போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பருப்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க சௌச்சௌவை அதிலே போட்டு 2 விசில் விட்டுருவேன். அவ்வளோதான், வெந்துடும். அதுக்கப்புறம் தாளித்து விட்டுற வேண்டியதான். என்னோடய பையனுக்கு ஆப்பம் வேண்டான்னு சொன்னதுனால இன்றைக்கி காலையில் அவனுக்கு நான் தனியாக தோசை ஊற்ற போகிறேன். ஊற்றியாச்சு. என் பையனுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டேன். சட்னி பொடியோட கொடுக்க போகிறேன். தோசை ஊற்றி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு சௌச்சௌ கூட்டை தாளித்து வைக்க போகிறேன். சௌச்சௌ கூட்டுக்கு தாளித்து விட்டாச்சு. கூட்டு ரெடி ஆயிடுச்சு. என்னோடய மார்னிங் ரொட்டீன் இதோடு முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி இது தான். பப்பாளி தான் என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.